உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் நவ இந்தியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து நான் எடுத்து போறது எனக்கு ஒரு பெருமையா தெரியுது. ஏன்னா இந்த கிரௌடு பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அளவுக்கு கிரௌடுங்க. ஒரு மக்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு அம்மா உணவகத்துல எப்படி கிரௌட் இருந்துச்சோ அதே அளவுக்கு நீங்க மக்கள் இல்லாட்டி நாங்க இல்லைங்க இல்லைங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். தள்ளுவண்டி கடை வைக்கலான்ட்டு பாத்தீங்கன்னா வந்தேன். ஒரு 10 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர் சாப்பிடுறாங்க. பேர் வயசானவங்க முடியாதவங்களா ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு சும்மா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல போறவங்க நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறதுனால நிறைய இந்த அளவுக்கு கொஞ்சம் வாழ்ந்து வந்துட்டோம். இதனால மேண்டி உங்க சப்போர்ட் எல்லாம் நிறைய பேருக்கு வேணும். சப்போர்ட் எல்லாம் வேணும் உங்களுக்கு. கடை வச்சுங்க உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரே வருவாங்க. எப்பவுமே எப்போதும் வந்துட்டே இருக்கிறாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கனால வருவாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரிதான் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கம்பெனி விட்டு மாறி போனாலுமே வருவாங்க. ரெகுலரா காலேஜ் பசங்க, கம்பெனி ஆளுங்க, மெயினா அந்த கட்டட வேலை செய்யறவங்க எல்லாமே ரெகுலரா வருவாங்க. காலிபன் போயிட்டாலும் ஈரோடு திருப்பூர்ல இருந்து கூட வந்து சாப்பிட்டுதான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போற ரெகுலர் கஸ்டமர் வந்து சாப்பிட்டுதான் போவாங்க. இங்க வந்து 25 வருஷம் ஆச்சு. இங்க ஒரு ஒர்க்ஷாப் வச்சிருக்கேன், டூவீலர் ஒர்க்ஷாப். நான் இங்க சாப்பிட வந்து 2 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கு. பேர் பாலா. நான் இங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல சாப்பிட்டு இருக்கேன். இங்க தோசை, பூரி, இட்லி எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ புதுசா தக்காளி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கும். எல்லா ஃபுட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரேட் வைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு. எல்லாமே ஹோம்லி ப்ரிப்பரேஷன் தான். ஒன்றும் எந்த பாதிப்பும் இல்லை. நான் 3 வருஷம் மேல சாப்பிட்டு இருக்கேன். அதனால எந்த உடம்புக்கும் இருக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லை. எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்டு தான், நல்லா இருக்கு. நான் ஒரு 5 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. என் கம்பெனி இங்கதாங்க. நான் 5 இயர்ஸா இவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபுட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே டேஸ்ட்லயே இருக்குங்க. மெனு வந்து சிம்பிள் மெனு தான். தோசை, இட்லி, பூரி, வடை அவ்வளவுதாங்க. ஆம்லெட் இருக்கு. எல்லா ஃபுட்டு பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஒரே டேஸ்டா இருக்கும். நான் டெய்லி மார்னிங் இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. ரேட்டு தள்ளுவண்டி கடையில யூஸ்வலா எல்லா இடத்துலயும் இருக்க ரேட்டே தாங்க. தோசை 15, பூரி 15, பொங்கல் 30. ரேட் ஒன்றும் ஹையெல்லாம் இல்லைங்க. பட் ஆனா ரேட்டுக்கு ஒர்த்தா இருக்கும். ஹோம் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. 4 to 5 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேங்க சார். எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. அந்த கடையில வந்து 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. ரேட்டு வந்து கரெக்டான ரேட்டு தான். ஒரு தோசை வந்து ரேட்டு கம்மியா, எல்லா இடத்தோட வந்து 2 ரூபா கம்மியா தான் இருக்கு. வர மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு வாரமா இங்க வந்துருக்கேன். ரீசனா எனக்கு ஆஃபீஸ் போற வழியில இந்த வாட்டி நான் ஒரு வாரம் வரேன். காலையில் டொமேட்டோ, தக்காளி சாப்பாடு, அப்புறம் தோசை எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ரேட் கம்மியா இருக்கு. டேஸ்டும் நல்லா இருக்கு. இங்க 6 months நம்ம இங்க நியூ கம்பெனி பக்கத்துல இருக்கு. இங்க பக்கத்துல வந்ததுல இருந்து இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஃபேவரேட் வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து நம்மளோட ஃபேவரேட். தோசை வந்து நமக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நமக்கு வந்து இங்க கொடுக்குறாங்க. அதை கடையை பார்க்கும்போது மற்றபடி வேற வந்துட்டு பொங்கல் நல்லா இருக்கும். வடை நல்லா இருக்கும். அப்புறம் எக் ஐட்டம்ல ஃபுல் பாயில் வந்து நம்ம வந்து ஃபேவரேட்டா ரெகுலரா ப்ரைஸ் வந்து நமக்கு வந்துட்டு ரீசனபிளான ரேட். 1.5 நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தோசை நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சைஸா சமோசா எல்லாம் இருக்கும். அதோட இங்க சட்னி வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதனால எல்லாரும் வருவாங்க. என் ஆஃபீஸ் இங்க தான், நவங்கியால தான் இருக்கு. பட் நான் டெய்லி ஒன்னே ஆஃபீஸ்ல 15 மெம்பர்ஸ் இங்கே சாப்பிடுறாங்க. ரேட் பாத்தீங்கன்னா 15 தான். எல்லாமே 15 தான். எதுவும் 15 தான். அதனால கம்ஃபர்ட்டா இருக்கு. அதனால ஆஃபீஸ்ல அங்க மெஸ்ல கேண்டீன்ல சாப்பிடுறதா இங்க வந்து சாப்பிட்டு இருக்கோம். எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா பீக் டைம் சாட்டர்டே. அதே மத்த டே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் க்ரௌட் அதிகமா இருக்கும். நான் சத்தியமங்கலம் பட் இங்கதான் ஸ்டே பண்ணுவேன். பட் இங்க வந்து ஒரு 6 மாசமா சாப்பிட்டு இருக்கேன். டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது போக காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். அது மாதிரி குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ அதனால இங்க அதிகமா வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். குவாலிட்டி நல்லா இருக்கு. 3 மாசமா பக்கத்துல ஆஃபீஸ். இங்க டெய்லி இங்கே காலையில் ஃபுட் சாப்பிட்றேன். ரேட்டும் கரெக்டா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. 3 இயர்ஸா சாப்பிட்டு இருக்கேன். ஃபுட் வைஸ் குவாலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கிளீன் அண்ட் நீட்டா சர்வ் பண்றாங்க. மெயினா அதனாலதான் 5 வருஷம் சாப்பிடுறோம். ஓரளவு நல்லா இருக்குங்க. சாப்பிடுறதுக்கு டேஸ்டாகவும் இருக்கு. விலை கம்மியா இருக்கு. ஏழை போட்டு தங்குற மாதிரி இருக்கு. ஏழை போட்டு தங்குற மாதிரி இருக்கு. ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன் நம்மளுக்கு இதான் சர்வீஸ் இருக்கு. ரோட்ல இருக்கனால ஒரு சர்வீஸ்.
அதனால ஒரு தப்பு கிடையாதுங்க. நம்மள கூடிய கம்மி தகுந்த மாதிரி சாப்பிட்டுருக்குறோம். கரெக்டா கடை பாத்தீங்கன்னா நவீந்தியா ரோட்ல பேலமேட்டு பாத்தீங்கன்னா நவீந்தியா ரோட்ல ராமசாமி டென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கு அந்த கடையை. காலேஜ் ஸ்டூடெண்ட், ரெகுலர் கஸ்டமரு, தக்காளி சாப்பாடு, பொங்கல், இட்லி, பூரி, தோசை, உளுந்த வடை, முட்டை ஐட்டம் எல்லாமே போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் தான். இட்லி 30 ரூபா 4 இட்லி, பொங்கல் 30 ரூபா, தோசை வந்து ஒரு செட்டு 30, பூரி 30 ஒரு செட்டு, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. கஸ்டமர் பாத்தீங்கன்னா போன் பண்ணி சொல்றாங்க, ரெகுலர் கஸ்டமர் பூரி வேணும், பொங்கல் வேணும், இதை எடுத்து வச்சிடறோம், இல்ல பார்சல் வேணா நாங்க கட்டிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்றோம், வேணும் இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்றோம். அது பாத்தீங்கன்னா ரோட்ல வர்ற கஸ்டமர், போற கஸ்டமர், காலேஜ் ஸ்டூடெண்ட், டென்டல் ஹாஸ்பிட்டல் வர்றவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் சாப்பிடுறாங்க. அதனால போற வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே சாப்பிடுறாங்க, எல்லாமே சீப்பா இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் வர்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் லீவும் விடும்போது பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் எமர்ஜென்சி லீவ், ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையா, இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வேலையா போறது. இப்ப அது ரெகுலர் வரவங்க பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. சரி லீவ் விட முடியாம கண்டினியூ வச்சுட்டு முடிஞ்சாலும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சண்டே முதல் கொண்டு எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கிறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வச்சுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா முடியல கடையை நம்பி வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல லீவ் இந்த சமயத்தில் சப்போஸ் பாத்தீங்கன்னா முடியாத டைம் பாத்தீங்கன்னா வீட்லயே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு ரெகுலர் கஸ்டமர்க்குலாம் பாத்தீங்கன்னா லீவே விட முடியல, இருந்தாலும் விட முடியாம கஸ்டமர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து பண்ணி கொடுத்துட்டு சட்னி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். குருமா பாத்தீங்கன்னா குருமா இருக்கு, சாம்பார் இருக்கு. குருமா பாத்தீங்கன்னா எல்லா கடையில இருக்கிற மாதிரி குருமா கிடையாது. பாம்பே சாம்பார் மாதிரி பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கடலம்ப குருமா மாதிரி. அது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. ரெகுலர் வரவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கு, எப்படி செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுகெல்லாம் கூட வர்றாங்க, பெரிய பெரிய கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க. சேவ் போயிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இங்க வந்து சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வர்றவங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்குது, எப்படி பண்றீங்கன்னு கேட்டு நல்லா ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பார்சல் தர்றோம், ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் உங்க சப்போர்ட் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு வேணும், எல்லாருமே ஆதரவு கொடுங்க, நல்லா இருக்கு, ரெகுலரா வந்து சாப்பிட்டு பாருங்க. கடை பாத்தீங்கன்னா கரெக்டா நவீந்தியா போற ரோட்ல, நவீந்தியா பேலமேர் போற ரோட்ல டென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தால இருக்கு. கரெக்டா வந்து லொகேஷன் பண்ணி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க சப்போர்ட் என்னைக்கும் வேணும். ஓகே, தேங்க்யூ. இந்த இடம் வந்து நான் எடுத்து போடுறது எனக்கு ஒரு பெருமையா தெரியுது. ஏன்னா நீங்க இந்த கிரௌடு பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அளவுக்கு கிரௌடுங்க. ஒரு மக்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு அம்மா உணவகத்துல எப்படி கிரௌட் இருந்துச்சோ அதே அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஆபீஸ் போறவங்க, காலேஜ் போறவங்க, இங்க வந்து ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேன் பேஸே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சண்டே அல்லது அவங்களுக்கு உடம்பு சரியாத சூழ்நிலை கூட லீவு போட்டாங்க கூட போன் பண்ணி ஆர்டர் சொல்லி எனக்கு வீட்லன்னா செஞ்சு வைங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மக்களோட வரத்து இந்த கடையில் இருக்குன்னா டேஸ்ட் தான் காரணம். நீங்க இவ்வளவு நேரம் அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிப் எல்லாம் பாத்துருப்பீங்க, எவ்வளவு பேர் என்னால எடுக்க முடியல, அந்த அளவுக்கு எல்லாரும் பேசுறேன்ட்டு அவங்களே வாண்டடா வந்து அந்த அளவுக்கு சொல்றாங்க அந்த டேஸ்ட் வைஸ்ல அப்படின்னு. இதுகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மார்னிங்ல இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி இருக்கு, தக்காளி சாப்பாடு, நம்ம கோயம்புத்தூர் அரிசி பருப்புன்னு சொல்லுவாங்க அதானே, அதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து 2 டைப்ல மொத்தம் 4 வகையான சட்னி சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, வரமிளகாய் போட்ட தேங்காய் சட்னி, குருமா கொடுக்குறாங்க, அடிஷனலா சாம்பார், 4 வகையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேவரட் வந்து கார சட்னி தான். இந்த தக்காளி சட்னி புளிப்போட காரமா சாப்பிட்றவங்க கம்பல்சரி இந்த கடையில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த கார சட்னியே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. கார சட்னி நம்ம எல்லாம் ரெகுலரா சாப்பிட்டுருக்கோம், இது புளிப்பு கலந்த காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க, அந்த கோயம்புத்தூர்ல வந்து அரிசியும் பருப்புன்னு சொல்லுவாங்க, தக்காளி சாப்பாடு இங்கன்னு சொல்றாங்க, ஆனா அரிசியும் பருப்பு தான் இது. என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ரைஸ் எல்லாம் கொடுக்குறான்னு பார்த்தா இது ஒரு சில ஃபேன் பேஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ கிளிப்பு கூட எடுத்திருப்போம். கார சட்னியும் அந்த தேங்காய் சட்னியும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல நம்ம புதுசா இருக்கு சாப்பிட்றதுக்கு, அந்த அளவுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த ரேட் வைஸ் மெயினா உங்களுக்கு சொல்லணும். இட்லி, தோசை, இட்லி வந்து 30 ரூபா, 4 இட்லி 30, ஒரு இட்லி 7 ரூபா சொல்றாங்க. தோசை செட்டு 30, பொங்கல் 30, பூரி 30, எல்லாமே 30 ரூபா ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. மெயினா இந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா நான் சொன்னதுக்காக இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அரிசியும் பருப்பெல்லாம் வீட்டுல செய்யற மாதிரி அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு. அந்த பருப்பா இருக்கு.
நான் கூட கேட்டிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா இல்லைங்க எங்க ஃபேன் பேஸும் நிறைய பேர் கேட்டு அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டு போறாங்க அப்படின்னாங்க. சரி எனக்கும் வைங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட ஃபேன் பேஸ் இருக்காங்க, அந்த டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினா தான் இந்த கடை லொகேஷன் எங்க இருக்கு, இந்தியால இருந்து காந்திபுரம் ரோட்ல ராமகிருஷ்ணா காலேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு. மறக்காம இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கு, டேஸ்ட் வைஸ் மஸ்டாவும் இருக்கு.